1976ல தலைவர் பிரபாகரன் விடுதலை புலிகள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? திஸ் இஸ் டே 14 தமிழ் ஈழம் பார்ட் 2. 1977ல ஸ்ரீலங்காவில் நடக்கிற எலெக்ஷன்ல நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்ல தமிழ் பார்ட்டிஸ் மேசிவா வின் பண்றாங்க. இதை பொறுத்துக்க முடியாம சிங்களீஸ் தமிழர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம 81ல ரொம்ப பழமையான யாழ்ப்பாணம் லைப்ரரிய அப்ப இருந்த பொலிட்டீஷியனோட சப்போர்ட்டோட சிங்களீஸ் எரிக்கிறாங்க. 1983ல எல்டிடிஇக்கும் ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் சிவில் வார் ஆரம்பிக்குது. 87ல இந்தியா தலைக்கிட்டு இதை சால்வ் பண்ண பாக்குறாங்க. ஆனா முடியாம 90ல திரும்ப ஸ்டெப் பேக் பண்ணிடுறாங்க. 90ஸ்லயே தமிழர்கள் வாழ்ற மோஸ்ட் ஆஃப் த பகுதி எல்டிடியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. ஆனா 95ல ஸ்ரீலங்கன் ஆர்மி ஜாஃப்னாவை மறுபடியும் ரீகேப்சர் பண்றாங்க. 2000ல எல்டிடிஇ எலபென்ட் பாஸ் அப்படிங்கிற ஸ்ரீலங்கன் ஆர்மி பேஸை கேப்சர் பண்ணிடுறாங்க. 2002ல நார்வே தலையிட்டு இதை சால்வ் பண்ண பாக்குறாங்க. ஆனா முடியல. 2006ல வார் மறுபடியும் ரெசியூம் ஆயிருது. தென் 2009 மேல ஸ்ரீலங்கன் ஆர்மி நேரடியா விடுதலை புலிகளை வீழ்த்த முடியாம இன்டர்நேஷனல் ஆர்மியோட சப்போர்ட்டோடையும் கெமிக்கல் பாம்ஸோடையும் துரோகத்தாலையும் ஒரு முடிவு கொண்டு வராங்க. ஆனா இது அவங்களோட வெற்றியா? அந்த மண்ணோட மக்கள் தங்களோட உரிமையை கேட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு இனத்தையே அழிச்சிருக்காங்க. இங்க இருந்து ஒரு கை கொடுத்திருந்தா நம்ம அவங்கள காப்பாத்திருக்கலாம். அந்த கவர்மெண்ட் எதையுமே பண்ணல. இங்க தோத்து போனது நம்ம எல்லாரும் தான். இன்னும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வு, தலைவர் பிரபாகரோட மறைவு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா இது நம்ம இனத்தோட வரலாறு.